ஹாய், இதில் வந்து பாஸ்தா பண்ண போகிறோம். ஆயில் போட்டுக்கோங்க. அதில் இலையும் பட்டையும் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் ஊற்றுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. பாஸ்தா வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் லைட்டாக தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் அடிக்க விடுங்க. இது வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா தின்னு பாருங்கள் வெந்திருக்கா என்னன்ட்டு. ஒரு விசில்லையே சூப்பராக பாயில் ஆகிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டையை அதில் பொத்து போடுங்க. அதை போட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ முட்டை பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை இதில் கொட்டி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற மேகி நூடுல்ஸ் மசாலா அதில் ஒரு பேக்கெட் கொட்டுறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி. தேங்க்யூ.